ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல்லிக்காயை வச்சு ஒரு தொகையல் சாதத்தை கூட கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். மோர் சாதத்தை கூட ஊறுகாய் மாதிரி தொட்டுன்னு சாப்பிடலாம். வாங்க ஒரு நெல்லிக்காயை வச்சு ஒரு தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட ஒரு 10-12 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த கோடு வர பகுதியில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நெல்லிக்காயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற நாளும் இப்போ கிடைக்குது, பட் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த நெல்லிக்காய்க்கு நீர் சத்து நல்லா இருக்கும். அதனால் இந்த நெல்லிக்காயை வச்சு இந்த நேரங்களில் செய்யும்போது டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், ஒரு பேன் வைக்கிறேன். நம்ம வச்ச பேன் சுட்டெடுத்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுருக்கு. ஒரு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் பார்த்து போடுங்க, கசப்பு தட்டி வரும். இதுலேயே ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, வாசனைக்கு 2 கருவேப்பிலை, நம்மளோட பருப்பு நல்ல செவக்க வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இது நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு மிக்சர் ஜாரில் எண்ணெயை எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் எடுத்துருங்க. இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். அதே கடாய், இந்த தாளிப்பும் அப்படியே இருக்கு, எடுத்தது போக அப்படியே இருக்கட்டும், தப்பு இல்லை. இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய் நல்லா வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு துணியை வச்சு தொடச்சிருக்கேன், ஈரம் இல்லாமல். அந்த மாதிரி பண்ணிக்கேன். நெல்லிக்காயில் சேர்த்துறேன். நெல்லிக்காய் 100% இதில் குக் ஆகிடும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. 100% இங்கே குக் ஆகிடும். இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணு. நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஓப்பன் குக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு குக் பண்ணுங்க. ஃப்ளேம் வந்து நான் லோ டு மீடியம் தான் வச்சுட்டு இருக்கேன். வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்திருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே அது ஃபர்தராக வெந்துட்டு இருக்கட்டும். நம்மளோட நெல்லிக்காயும் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணும். இது கம்ப்ளீட்டாக தொகையிலுக்கு அரைச்சது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இதை நான் வந்து ஒரு 95% குறைகரன் முதல்ல அரைச்சிக்கிறேன். இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த தொகையிலுக்கு தேவையான காரம் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை குறைன்னு அரைச்சிக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நரன்னு அரைச்சிருக்கேன் மிக்சியில். என்ன பண்ணுறேன்,
இந்த இதை வந்து சாப்பரில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா கூழ் ஆகிடும். கூழ் ஆகக்கூடாது. வாயில் வந்து இந்த நெல்லிக்காய் கிடைக்கணும். ஸோ நரன்னு இருக்கும். அதனால சாப்பரில் சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்ச பொடி இருக்குல்ல, இது இதில் சேர்த்துறேன். இப்போ இதை சாப்பரில் போட்டிருக்கேன். நரன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி விட்டு விட்டு அடிங்க. இந்த மாதிரி நரன்னு அரைச்சிருக்கேன். வாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளி போட்டுடலாம். நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். நம்ம அந்த நெல்லிக்காய்லாம் வதக்கின அதே பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முட்டை எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாறி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம்ல அந்த பகுதியில் சேர்த்துறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட நெல்லிக்காய் வச்சு செஞ்ச ஒரு தொகை அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க. மோர் சாதத்துக்கு தொட்டுட்டு பாருங்க. தயிர் சாதத்தில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இதில் ஒன்றே ஒன்று இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் விடணும். நான் விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளோட தொகையல் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் எங்கிட்ட லெமன் ஜூஸ் இருக்கு. இதில் ஒரு 3/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்க்கணும். நல்லது மாதிரி கலந்து விட்டுரும். கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேர்க்கிறேன். நம்மளோட நெல்லிக்காய் வச்சு செஞ்ச ஒரு தொகையல் தயார். நம்ம நெல்லிக்காயை வச்சு செஞ்ச ஒரு தொகையல் அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்கிரியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் கேன் ஜாயின். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.